ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சம்பவம் சொல்லலாமா இல்லை லைக் ஒரு சம்பவம் ஆக போகுதுன்னு சொல்லலாமான்னு தெரியல. ஏன்னா நம்ம ஸ்கார்பியோவில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு வீல் வந்து காற்று நிற்க மாட்டேங்குது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெண்டாக நடுவில் பீச்சில் போயிட்டு இருந்தோம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. திடீர்னு இன்னைக்கு காலையில் அப்பா என்ன சொன்னார்னா, பார்த்தா ஒரு வீல் ரொம்ப காற்று கம்மியாக இருக்கிற மாதிரி சொன்னார். அதில் கொஞ்சம் பழைய வண்டின்றனால கொஞ்சம் இஷ்யூஸ் வரதான் செய்யும். இருந்தாலும் இது வந்து அன்எக்ஸ்பெக்டட் தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இப்போ தான் ரீசெண்டாக ஏர்லாம் செக் பண்ணிட்டு தான் போனேன்னு நான் அன்னைக்கு பீச்சுக்கு போனேனே கூட. ஸோ இப்போ ஏர் லீக்குன்றது மேபி பஞ்சராக இருக்கலாம், சின்ன விஷயம். அதுவாக இருந்தால் பரவாயில்ல. இன்கேஸ் வந்து அந்த டயர் வால்னு சொல்லுவாங்க, அந்த வாலில் வந்து ஏர் லீக் இருந்தாலும் காற்று நிற்காது. ஸோ அந்த பிரச்சனை தான் பரவாயில்ல, மேக்ஸிமம் செக் பண்ணலாம். ஆனால் டயரே ரொம்ப டேமேஜாக இருக்குன்ற மாதிரினா தான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் அப்படின்றனால தான் பார்க்குறேன். சரி, இப்போ அப்பா கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு எந்த டயரு எந்த வீல்னு சொல்லி கேட்டு பார்த்தாலும் நமக்கே தெரியும். இருந்தாலும் அவர்கிட்ட கேட்டுப்போம் கிளாரிஃபிகேஷன், அவரோட ஐடியா கேட்டு நம்ம இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு பார்த்துட்டு வருவோம் என்ன கதைன்னு சொல்லிட்டு. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம அப்பாவுக்கு தான் கால் பண்ணியிருக்கோம், அவர் பேசுறது என்ன கதைன்னு கேட்போம். பாப்ஸே, இப்போ எந்த டயர் பாப்ஸே அது கரெக்டா? ஆமா, ஓகே. ரியர் ரைட் சைடு. ஆமா, அந்த காத்து கம்மியா இருக்குன்னு சொன்னீங்க அதானே? ஓகே ஓகே ஓகே. அது டயர் வால் இஷ்யூவா இருக்குமா இல்ல பஞ்சரா இருக்குமா? சரி ஓகே ஓகே, நான் போயிட்டு அங்க பாத்துட்டு என்னன்னு சொல்றேன் நானு. ம் ஓகே ஓகே. ம் கேக்குதா? ஓகே ஓகே. சரி ஓகே ஓகே, நான் பாத்துட்டு நான் சொல்றேன். ஸோ கைஸ், நீங்களே இப்போ இந்த கான்வர்சேஷன் கேட்டிருப்பீங்க. கரெக்டாக அந்த ரைட் சைடில் வர பின்னாடி வீல், அதில் தான் வந்து அன்றைக்கும் காற்று கொஞ்சம் கம்மியாக இருந்தது. நான் நினச்சேன் சரி ஓகே, ரொம்ப நாள் வண்டி நிற்கிறதுன்றதுனால காற்று உடஞ்சிருக்குன்னு நினச்சேன். பார்த்தா இப்போ அந்த டயர் தான் இஷ்யூ இருக்கு போல. சரி வாங்க, இப்போ நம்ம அந்த கடைக்கு எடுத்துகிட்டு போயிட்டு என்ன கதைன்னு கேட்போம். இன்கேஸ் நார்மல் பஞ்சராக இருந்தால் ஒரு 20 மினிட்ஸ் ஒர்க்கு, இல்லை அந்த டயர் வாலோட இஷ்யூனா ஒரு 45-50 மினிட்ஸ் ஒர்க்கு. அப்படி இல்லை ஏதாவது வேறு ஏதாவது இஷ்யூனா நான் உங்களுக்கு அங்கே போயிட்டு என்னன்னு கேட்டுட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சரி வாங்க, நம்ம கார் எடுத்து கிளம்புறோம். இதோ நம்ம செல்லாக்குட்டியோட கீ எடுத்துட்டு கிளம்பி போய் பார்த்துட்டு வருவோம். இதோ நிற்கிறாப்ப நம்ம செல்லாக்குட்டி. வெயில் எப்பயும் போல் ஜாஸ்தியாக தான் இருக்குது. வெயில் ஜாஸ்தியாக தான் இருக்குது. இதோ நம்ம வீட்டு வாசல் எப்படி தான் நிறுத்துவோம். எந்த டயர்னு பார்த்தீங்கன்னா இதோ இந்த பர்டிகுலர் வீல் தான் பிரச்சனை. காற்று இப்போயே பார்க்கும்போது கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. சரி என்ன ஏன் இப்போ கொஞ்சம் ஓகேவாக இருக்குன்னா, வண்டி சாஞ்சிருக்கிறதுனால. நிமிந்துச்சுன்னா ஃபுல் வெயிட் வந்து இந்த டயரில் தான் இறங்கும். சரி வாங்க நம்ம என்னென்னு போய் பார்ப்போம். எப்பயும் போல் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வார்ம் அப் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு கிளம்புவோம். எப்பயும் போல் பார்த்தீங்கன்னா சும்மா கொதிச்சுக்கிட்டு இருக்காப்புல வண்டி. வெளியும் வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்குது, கம்மின்னு சொல்ல முடியாது. 1 hour வார்ம் அப் பண்ணிவிட்டு நாம் அப்படியே கிளம்பி போக வேண்டியது தான். ஸ்கை நல்லா கிளியராக தான் இருக்குது, மழை பெய்யறதுக்கான எந்த அறிகுறியும் இல்லை. இருந்தாலும் நம்ம சென்னையை நம்ப முடியாது. ஏன்னா திடீர்னு வெயில் அடிச்சுட்டு பட்டுன்னு மனசு மாதிரி மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். சரி ஓகே, கொஞ்ச நேரம் வார்ம் அப் ஆகட்டும். வார்ம் அப் ஆனதும் நம்ம கிளம்பி கடைக்கு போயிட்டு என்ன கதைன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நான் அப்டேட் பண்ணுறேன். ஈஸியான வேலையாக இருக்கணும்னு சொல்லி நான் இப்போது நினச்சிட்டு இருக்கேன். அப்படி இருந்ததுன்னா நல்லது, இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் தான், பார்ப்பேன் எப்படின்ட்டு. ஸோ இப்போ எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு வண்டியை. அப்படியே போகிற வழியில் பார்ப்போம் என்னன்ட்டு. இப்போதைக்கு கிட்டத்தட்ட நெருங்கி மதியானம் ஆயிட்டதுனால வந்து அவ்வளோ ரோட்டில் ஆள் நடமாட்டம் இல்லைன்னா கொஞ்சம் ஆள் நடமாட்டம் இருக்கும். அப்படியே அதுக்கு இப்போ சுற்றிட்டு போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ஜினும் வார்ம் அப் ஆன மாதிரி இருக்கும். அதுக்காக வேண்டிதான் பின்னாடி பக்கமே அப்படியே போயிருந்துருக்கலாம்.
ஷார்ட்டு. பட் நம்மளுக்கு கொஞ்சம் இன்ஜின் வார்ம் அப் ஆகணுன்றதுக்காக வேண்டி நான் இப்போ சுத்திட்டு போறேன். இதுதான் நம்ம யூஸ்வல் ரூட்டு. எப்போ வெளியே போனது இந்த ரூட்டு தான். அதாவது சிட்டிக்குள்ள ஹைவே போறதுனா மட்டும் அந்த சைடு போயிடும், ஆசிஸ் நகர் வழியா. மேல மாட்டு வண்டி ஓடுற மாதிரி இப்ப குதிரை வண்டியில ஓட ஆரம்பிச்சிருச்சு. அதிசயமா இருக்கு. சரி போவோம் நம்ம. ஏன்னா இப்படியே போனா வேலைக்கு ஆகாது. 2வது கீழே போயிட்டு இருக்கேன். நான் கடைக்கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்றேன். இந்த வீல் தான் பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன். ரொம்ப காத்து கம்மியா இருக்கிறப்போ ஜாக்கி போட்டு வண்டியை நிமித்தி பார்த்துக்கணும். உள்ள ஒரு ஸ்க்ரூ குத்தி இருக்குது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜாக்கி போட்டு வண்டியை தூக்கியாச்சு. ஓரளவுக்கு ஹைட் வந்துருச்சு. இப்போ இதை பேஸ் பண்ணி இப்போ உள்ள ஒரு ஆணி வேற இருக்கு. அதுக்கு இந்த மாதிரி பஞ்சர் போட்டுட்டு பாத்துக்கணும். இன்கேஸ் பஞ்சர் ஆக பிரச்சனை கிடையாது. வேற ஏதாவது பிரச்சனை இருந்தால் பெரிய வேலையாயிடும். Find a place with a view. The pain is never gonna stop if it's controlling you. I know that time can heal it all. I just gotta get through. I just gotta get through. I just gotta get through. Cause I feel like taking off. Find a place with a view. The pain is never gonna stop if it's controlling you. I know that time can heal it all. I just gotta get through. Sometimes I feel like all is lost, but I know it's not true. I wanna put up all my walls cause I'm not in the mood. But then I cut myself off from the rest of the room. I know that time can heal it all if you're patient and soon it can all be worth it, all the searching. Pain is never really permanent, but damn it hurts, man. I could feel all of the turbulence and it's concerning. I've been searching for a purpose, I hope it's worth it. This society is really trying me. Ain't no hide and seek, I hide to be far from anxiety. I need my space, I need my privacy. I need some silence, please, you're all too loud. You don't speak quietly, opinions violently thrown across every surface. It makes me nervous. Is the world honestly burning? That's all I'm learning. Hope that we can make a turn and start reversing all our minds and put the work in. We got some work, man. I can hear the demons call when they do what they do. And now I feel like taking off. Find a place with a view. The pain is never gonna stop if it's controlling you. I know that time can heal it all. I just gotta get through. I just gotta get through. I just gotta get through. Cause I feel like taking off. Find a place with a view. The pain is never gonna stop if it's controlling you. I know that time can heal it all. I just gotta get through. I just gotta get through. Gotta get through this, life is a nuisance, tie up some loose ends. I try to be human, find a solution, my evolution. A place like this, it didn't exist, we made it like this. So you can go pick the bad or the good, got a glass half wish. I know. ஒளியா பஞ்சர்ன்றது போட்டு வெயில மாட்டியாச்சு. வெயில் தாறுமாறு தாங்க முடியல. அப்பா வந்துட்டாரு வெளியே போயிட்டு. அவர் இப்போ கடையில் இருக்காரு. நாம வந்து இப்போ பஞ்சர் போட்டாச்சுனால வீட்டுக்கு கிளம்பி போகிறோம். வெயில் தாங்க முடியல. சரி வீட்டுக்கு போயிட்டு என்ன கதைன்னு பார்ப்போம். ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம போய் இப்போ வண்டியை ரெடி பண்ணிட்டு வந்தாச்சு. வண்டின்ற சென்ஸ் வந்து டயரு. அதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நிலத்துக்கு ஒரு ஆணி இருந்தது. அந்த ஆணியை எடுத்துட்டு பஞ்சர் போட்டு பேக் டு ஹவுஸ் வந்தாச்சு. ப்ராப்ளம் சால்வ்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வரைக்கும் என்ன பண்ணுறேன், டேரெக்டாக வீட்டுக்கு வராமல் கொஞ்சம் சுற்றிட்டு வீட்டுக்கு வந்தேன். எதுக்குன்னா கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நடு ரோடு நிறுத்தியும், நடு ரோடுனா இப்படி லைக் ஆன் த வேல ஓரமாக நிறுத்தி திரும்பி குத்தி பார்த்தேன். டயரை குத்தி பார்த்த சென்ஸ் கையில் அப்படி குத்தி பார்த்துட்டு செக் பண்ணேன் இன்கேஸ் இந்த ஏர் லீக் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் அந்த பஞ்சர் போட்ட இடத்துலையும் லைட்டாக கை வச்சு பார்த்தேன். லைட்டாக கொஞ்சம் தண்ணி இருந்தது பாட்டிலில், அதையும் ஊற்றி பார்த்தேன்.
இப்போதைக்கு லீக் இல்லை, அதனால் வந்து கரெக்டாக வீட்டில் இதெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு இப்போ பெட்ரூமில் வந்துட்டேன். எனக்கு வெயில் தாங்க முன்னாடி இப்போ ஏசி போட்டு உட்காந்துருக்கேன். அடுத்து பார்ப்போம், இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இப்போதைக்கு அவ்வளோதான் கண்டென்ட்டு. இப்போ வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. சரி, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை.